ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. என்ன மாமா நீங்க போய் கண் கலங்கிட்டு மல்லிகாவை நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நம்ம சந்திரன் கிட்ட கூப்பிட்டு போவோம். அவன் எல்லாம் கிளியரா சொல்லிடுவான். சரியா? ஈவினிங் நீங்களும் மல்லிகாவும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடியா இருங்க. நான் வந்ததும் உடனே கிளம்பிடலாம். மறந்துடாதீங்க. நான் பணக்காரியா வசதியா வாழணும், அதுக்காக எது வேணாலும் செய்வேன். உன் ஒய்ஃப் சொல்றா 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. ஹலோ 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 ராஜா, நான் சந்திரன் பேசுறேன். ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்கு வரல? குழந்தை பிறந்து 2 நாள் ஆகுது. மல்லிகா எழுந்திருச்சு நடக்க முடியாத சூழ்நிலை. ஏன்டா டே, குழந்தைய பார்க்க ஒரு 1/2 மணி நேரம் கூட உன்னால ஒதுக்க முடியாது? என்ன சொல்லலாம்? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒன்னதான் கேக்குறேன், என்ன பண்றதா உத்தேசம்? ஆமா, எனக்கும் பத்மினிக்கும் தொடர்பு இருக்கிறத டாக்டர் ஏன் சொன்னேன்? உண்மையே தானே சொன்னேன். எனக்கு பொறுமை ஒரு அளவுக்கு தான். என் பொறுமை மீறிச்சு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. எல்லாம் என் தலை எடுத்து என்ன பண்றது? இதுக்கு மேல என்னால் பொறுமையா இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் வாயை மூடுறையா? என்ன என்ன இனி ஒரு வார்த்தை வெளியே வந்துச்சு, இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ஓ ஓடி. இந்த பாரு, நான் தனியா இருக்கிறத பத்தி நீ கவலைப்படாத. வார்த்தைக்கு வார்த்தை அவ உன்னை பத்தி தப்பா பேசணும். அதனாலதான் அவளை வீட்டை விட்டு தோத்தன. பத்மினி, நீ நினைச்சத கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சுக்கிட்டு வர. நீ நினைச்ச மாதிரியே மல்லிகாவை வீட்டை விட்டே அனுப்பிட்ட. நான் இனிமே அங்க வரமாட்டேன். என்ன வீட்டுக்கு கூப்பிடாதீங்க. தயவு செஞ்சு யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. பேப்பர் படிக்கிறியா? படி, நல்லா படி. நாளைக்கு உன் படமும் பேப்பர்ல வர செய்தியையும் நான் படிப்பேன். நீயும் குடி பத்மினி. யோ, நீ உயிர் வாழ்ந்து யாருக்கு என்ன லாபம், என்ன புண்ணியம்? அதனால நீ என்ன செய்யற? செத்துப்போ, செத்துப்போ.